வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தாங்க. நம்ம சேனல் இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டது கிடையாது. ஒரு பிளாக் மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே வந்து த ஹிந்து குரூப் அண்ட் வந்து நம்ம செஃப் தாமு வந்து அவங்களாம் சேர்ந்து ஒரு சில ஸ்பான்ஸ்லாம் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 20 டிஸ்ட்ரிக்ட் அவர் ஸ்டேட் அவர் டேஸ்ட்ன்ற கான்செப்ட்டில் ஒரு குக்கிங் காம்படிஷன் நடத்திட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 டிஸ்ட்ரிக்ட்டில் முடிச்சிட்டாங்க. 19வது நம்ம பாண்டிச்சேரியில் லாஸ்ட் சண்டே வந்து காம்படிஷன் நடத்தினாங்க. அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணப்போ நம்மளுக்கு வந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனோம், ப்ளஸ் அங்கே என்னென்ன நடந்துச்சு, ப்ளஸ் நம்மளுக்கு ஃபைனலாக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரன்னர் அப் கிடச்சிது. ஸோ இதெல்லாத்தையும் ஒரு லாகாக பார்க்க போகிறீங்க. நம்ம ஒரு 30 ஐட்டம்ஸ் குக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். நான்வெஜ் வெஜ் எல்லாமே கலந்து தான். அதை நம்மளுடைய ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிவிட்டு செஃப் தாமு என்ன ஃபீல் பண்ணார், என்னென்ன சொன்னார், ஃபீட்பேக்கு, அங்கே யார் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தாங்க, ப்ரைஸ் கொடுத்தது எல்லாமே நீங்கள் ஒரு லாகாக பார்ப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்தா வந்து பாயாசம் அரிசி உருண்டை 4 மணிக்கு ஏதாவது ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நம்ம எல்லாம் பெஸ்ட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அப்பா. வணக்கம்ப்பா. தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா. பாண்டிச்சேரி நம்ம ஊர் நம்ம டேஸ்ட்ன்றதுக்காக பாண்டிச்சேரி ஸ்பெஷல் சீ ஃபுட்டாக அப்படியே மீன் குழம்புப்பா, கருவாட்டு குழம்புப்பா. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் மகாராஜ் மாதிரி இருக்கிறாங்க. மட்டன் பிரியாணி அவ்வளோ ஐட்டம் இருக்குது. மகாராஜா சாப்பிட்றது ஐட்டம் இருக்குது. ரெண்டுமே நைட்டே வச்சுருக்கு. விக்ரம் படம் எடிஷன் தந்தூரி கொஞ்சம் காலையில் எல்லாமே இருக்காது. நடக்கிறது பாஸ்தாவில் ஆம்லேட் அரிசி வீட்டில் அப்பளுக்கு அம்மா அம்மா சொல்லி கொடுத்து நான் செய்கிறேன். நான் பார்க்கும்போது கூட அம்மாவோட கைடன்ஸ் இருந்துச்சு. அது வந்து நம்ம புதுசுக்கு சுத்திகா பண்ணுறது ட்ரை பண்ணேன். அதெல்லாம் இங்கே வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இன்னும் 2 செஃப் வராங்க. அடிச்சுடுவேன். பார்த்துக்கிட்டே இருக்க நீ வந்து பெருசாக போயிடுறேன். அவனை பின்னிடுவேன் சொல்லிட்டேன்.
நிறைய நான் பார்ட்டிசிபேட்ஸ் இருக்கீங்க. இட்ஸ் கைண்ட் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் வெளியே வந்துருங்க. நீங்க வெயிட்டிங் ஏரியால கூட உங்களுக்கு கூட மற்ற கோ-கண்டஸ்டன்ஸோட ஷேர் பண்ணலாம். அவங்க போயிட்டு கொஞ்ச நேரம் மற்றவங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இந்த இப்போதைக்கு வேண்டாம், ஏன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமா வெயிட் பண்ணணும். சீக்கிரமா ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போக முடியும். அதாவது கத்தனோட டிஸ்ட்ரிக்ட் தி பெஸ்ட் ப்ரொடியூசர். எனக்கு 3க்கு அப்புறம் 2 ஆறுதல் பரிசு கொடுப்பாங்க, அது போதும். எது 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 டாப் நாச்சு ஒன்றுமே கேட்கல. ஃப்ரண்ட்டில் போயிடலாமா? நான் சென்னைக்கெல்லாம் போய் புக் பண்ண மாட்டேன்ப்பா, எனக்கு 5வது பரிசே கொடுங்க. இல்லை நானும் பரவாயில்ல, வீட்டுக்கு போயிடும். இப்போ வந்து நான் சொன்னேன் ஒரு 27 பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தயவு செய்து அந்த பேர் உங்களுக்கு வரல அப்படின்னா என்னை வந்து திட்டக்கூடாது, ஆகணும். அதனால நான் ரொம்ப பெஸ்ட்டு 3 கொடுத்துருக்கேன். என்னடா இவ்வளோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்லிட்டு பண்ணுறேன்னு தயவு திட்டாதீங்க, தாங்க முடியாது. ஓகே, எனக்கு புரியுது. எனக்கே வந்து மனசு ஒத்துக்கல. 27 பேருக்கு கொடுத்துருக்கலாம். நான் இருந்தால் நான் நடத்தின கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அது மாதிரி இல்லை 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 கொடுத்துருக்கலாம். அதாவது யாரும் தைரியம் தப்பா எடுத்துட்டாங்க. நான் அதே மாதிரி கான்சன்ட்ரேஷனும் கொடுத்துருக்கேன், நல்லா ப்ரமோட் கொடுத்துருக்கேன். ஓகே, சோ தி மச் வெயிட்டட் செகண்ட் ரன்னர் அப் யாருன்னு பார்க்க போறோம். அந்த தருணம் வந்துருச்சு. செகண்ட் ரன்னர் அப் தேர்ட் பிளேஸ். இந்த சொல்ல போற 3 பேரும் 23ஆம் தேதி நடக்கிற ஃபைனல்ஸ்ல வந்து நேராக புக் பண்ணுவாங்க. இங்கே எப்படி புக் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. அங்கே நேராக கண்ணு முன்னாடி புக் பண்ண போறீங்க இந்த 3 பேரும். அதில் தேர்ட் பிரைஸ் ஆர் செகண்ட் ரன்னர் அப் கோஸ் டு சத்யமூர்த்தி. அவங்க அம்மா சொல்லி கொடுத்து நான் செஞ்சேன் அப்படின்னு ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவர் வந்து ஒரு கோத்து விட்டுருவாங்க. அவர் பொண்டாடி செஞ்சு கொடுத்து நல்லா இருந்துச்சு சொல்லலை, அவங்க அம்மா தான் சொன்னாரு. அதில் பொண்டாடி கோர்ஸ் கேட்கலாம். மிஸ்டர் சத்யமூர்த்திக்காக பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இவ்வளோ கிரௌட் நடுவில் அடுத்ததாக ஃபேவரட் வழங்கும் அடுத்ததாக மதுரம் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அடுத்ததாக ஆர்கிஜி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அடுத்ததாக காலேஸ்வரி வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். மிக்க நன்றி மிஸ்டர் சத்யமூர்த்தி and congratulations to you. நம்மளுடைய பாண்டிச்சேரி culinary ரவுண்டோட வின்னருக்கு விடியம் வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அண்ட் பாண்டிச்சேரியை ரெப்ரசென்ட் பண்ண போற அந்த 3 பேர் சென்னை கிராண்ட் ஃபினாலேல இவங்க தான். அவங்களுக்காக பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம்.
பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து செகண்ட் ரன்னரை வின் பண்ணதில் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் அள்ளு விடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் போயிட்டு குக் பண்ணோமா, லைவ் குக்கிங்கு, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஒரு குக்கிங் காம்படிஷனில் கலந்துருக்கிறோம். சரி, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா? சரி, ஓகே. செகண்ட் ரன்னரை வின் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஷீல்டு. ஸோ செகண்ட் ரன்னர் அப் இன் பாண்டிச்சேரி. அப்புறம் மதுரமில் இருந்து ஒரு இட்லி அரிசி கொடுத்துருக்குறாங்க, ஒரு பேக் 5 kg பேக் இட்லி அரிசி. காளீஸ்வரி அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஒரு கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. நாகா அண்ட் ஃபேவரட் பாஸ்தாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாஸ்தா, இந்த மாதிரி சேமியா பாருங்கள், சேமியா பாருங்கள், எவ்வளோ பெரிய சேமியா பாருங்கள். பாயசம்லாம் செஞ்சால் வேறு லெவலில் இருக்கும் இதில். ஸோ இது ரவா நிறையா கொடுத்துருக்குறாங்க. சம்பா வீட் ரவா, அவங்க இதில் இருக்கிற எல்லா ஐட்டமும் கொடுத்துருக்குறாங்க. அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு நாகாலேருந்து, கோதுமை மாவு, மைதா மாவு, அப்புறம் ஆர்கேஜிலேருந்து நெய் கொடுத்துருக்குறாங்க. பாஸ்தா ஐட்டம்ஸ் எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான பாஸ்தாவும் கொடுத்துருக்காங்க. சூஜி, டபுள் ரோஸ்டட் சூஜி. ஸோ ரொம்ப சந்தோஷம். இது எல்லாத்த விட பொருள் தேர்ட் ப்ரைஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, விடியம் பிராண்டில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கிரைண்டர், மோயா அப்ளையன்சஸ், விடியம் பிராண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வின் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று அம்மா சொன்னாங்க. இந்த இட்லி அரிசியை வச்சு ஃபுல்லாக இட்லி செஞ்சு இந்த கிரைண்டரில் மாவு அரைச்சி மீன் குழம்பு வச்சு வீதியோடு இருக்க மக்களுக்கு கொடுக்க போகிறோம். அதை நீங்கள் அடுத்தது வர வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு கிடச்சிது. அடுத்தது நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 23 வந்து சென்னையில் போயிட்டு ஒரு ஸ்டூடியோவில் போயிட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து வாழ்த்துக்கள்லாம் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த செகண்ட் ரன்னர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் மட்டும் வாங்கினா அது வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மா, நான் சும்மா போயிட்டு சொன்னேன் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நடக்குது, கலந்துக்கலாமா வேணாம், ரிஜிஸ்டர்லாம் பண்ணிட்டேன் 1 வீக் முன்னாடியே. கலந்துக்கலாமா வேணாமா, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியாவே எல்லாம் போய் சொன்னேன். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்கரேஜ் பண்ணி, இல்லை நீ கலந்துக்கிட்டே ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு, நான் சொல்லித்தர அடிஷ்னல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ சமைக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்தது அப்பா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நடக்கிறத என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் பேர் வாட்ஸ்அப்பில் சொன்னாங்க, நீ போய் கலந்துக்கிட்டு. அதேமாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நேரில் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரும் இன்ட்ரெஸ்டட் ஆகிட்டு அவர் வந்து கலந்துக்கோ, நம்ம ஃபுல்லாக சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அவரு கூட சப்போர்ட் பண்ணார். ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா கூட நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணது இல்லாமல் அவங்க அம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா செய்வாங்க, அந்த குலோப் ஜாமுன் அந்த அரிசி உண்டெல்லாம் நல்லா செய்வாங்க. ஸோ அவங்களும் வந்து சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் எப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா வீடியோலையும் ஹெல்ப் பண்ணுற நம்ம நண்பன் ரமேஷ், இந்த வீடியோலையும் இந்த காம்படிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட இருந்து A to Z கடைசி வரைக்கும், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வரைக்கும் கூடவே இருந்து ஃபுல்லாக கடைசி வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணாப்புல. அடுத்தது சேகர் அண்ணான்னு ஒருத்தர், நம்மளாம் இதெல்லாம் வண்டியில் அவ்வளோ ஐட்டம் குக் பண்ணிட்டோம், யோசிக்கவே இல்லை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்ட்டு. அப்புறம் கார் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு டக்குன்னு கால் பண்ணோன்னே கார் எடுத்துகிட்டு வந்து எங்களை கூட்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கூட்டு வந்து விடுற வரைக்கும் அவரும் ஹெல்ப் பண்ணார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து தான் இந்த ஒரு செகண்ட் ரன்னர் ப்ரைஸ். இது எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் காமன், எல்லாருக்குமே கிடைச்ச மாதிரி தான், இது எனக்கு மட்டும் கிடையாது. அப்புறம் நான் இந்த ஸ்டேட்டஸ் வச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பிங் பண்ணி கேட்டிங்க, என்கிட்ட சொல்லி தான் நாங்களும் கலந்துட்டு இருப்போம். எனக்கு தெரியாது யார் யார் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க இருக்க மாட்டீங்கன்ட்டு. ஸோ அதனால் நானும் யாருக்கும் சொல்லலை. ஆனால் ஒரு சிலருக்கு சொன்னேன், அவங்க வரல. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இனிமேல் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை ஜஸ்ட் ஏதாவது குரூப்லேயே சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.